வணக்கம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் வந்தியத்தேவன் கண் விழித்த போது அவர் எதிரேயும் சுற்றிலும் தோன்றிய காட்சி அவரை பிரமிக்க செய்தது. கிழக்கே வானத்தில் சூரியன் உதயமாகி கொண்டிருந்தார். அங்கே கடல் உருக்கிவிட்ட தங்க கடலாய் தக தகவென்று திகழ்ந்தது. அவருக்கு எதிரே படகு போய்க் கொண்டிருந்த திசையில் ஒரு மரகத தீவு காணப்பட்டது. வலப்புறத்தில் அதே மாதிரி இன்னொரு பச்சை வண்ண பூமி பிரதேசம் காணப்பட்டது. அது நாலு புறமும் கடல் சூழ்ந்த தீவா அல்லது நீண்டு பறந்து வியாபித்துள்ள பூமி பிரதேசமா என்று நன்றாக தெரியவில்லை. இரண்டு பிரதேசங்களுக்கும் அப்பால் பார்த்தால் அத்தகைய இன்னும் பல தீவுகள் பச்சை நிறத்தின் பல்வேறு வகை கலவைகளுக்கு உதாரணமாக தோன்றிக் கொண்டிருந்தன. இந்த காட்சியை கண்டு மெய் மறந்து நினைவிழந்திருந்த வந்தியத்தேவனுடைய செவியில் இது சொர்க்கமல்ல, இது இலங்கை என்ற வார்த்தைகள் விழுந்து அவரை விழிப்படைய செய்தன. ஆம், இது சொர்க்கமோ என்று நான் சந்தேகித்தது உண்மைதான் என்றார் வந்தியத்தேவன். இது சொர்க்க பூமி அல்ல, ஆனால் சொர்க்கம் போன்ற பூமி. இந்த சொர்க்கத்தை நரகமாக்குவதற்காக மனித உரு கொண்ட அசுரர்கள் வெகு காலமாக பாடுபட்டு வருகிறார்கள் என்றாள் பூங்குழலி. யாரை அசுரர்கள் என்று சொல்கிறாய் என்றார் வந்தியத்தேவன். உன்னை போல் யுத்தமே தொழிலாக கொண்டவர்களை தான் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, பொன்னியின் செல்வர் கூடவா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, அவரை பற்றி என்னை எதற்காக கேட்கிறாய் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, இளவரசரை பற்றி விசாரித்து சொல்வதாக கூறினாயே அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, அவர் இருக்கக்கூடிய இடத்தை விசாரித்து சொல்வதாக கூறினேன். அவர் மனிதரா அசுரரா தேவரா என்று கண்டுபிடித்து கூறுவதாக சொல்லவில்லையே அப்படின்னு பூங்குழலி சொல்ல, படகு தீவுகளை நெருங்கி கொண்டிருந்தது. கடல் நடுவே கேட்கும் ஓங்கார தோணிக்கு பதிலாக கடல் அலைகள் கரையிலே மோதும் போது உண்டாகும் சலசலப்பு சத்தம் கேட்க தொடங்கியது. என்ன சொல்கிறாய்? எதிரே தெரிகிறதே, அதுதான் பூதத்தீவு. வலபுறத்தில் உள்ளது நாகத்தீவு. எங்கே போகட்டும்? நாகத்தீவிலேயே உன்னை கொண்டு போய் இறக்கி விட்டு விடட்டுமா? விசாரித்து கொண்டு போகிறாயா அப்படின்னு பூங்குழலி கேட்க, இல்லை, பூதத்தீவுக்கே போகலாம். கொஞ்ச நேரம் தாமதமானாலும் இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு போவதுதான் நல்லது அப்படின்னு வந்தியத்தேவன் பதில் சொன்னார். அப்படியானால் சரி, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. சிறிய தீவின் கரையில் வந்து படகு நின்றது. படகை பார்த்து கொள்ளும்படி வந்தியத்தேவனிடம் சொல்லிவிட்டு பூங்குழலி அந்த மரகத தீவுக்குள்ளே சென்றாள். வந்தியத்தேவன் அவள் சென்ற திக்கை பார்த்தார். பச்சை மரங்களுக்கிடையே அவள் விரைவில் மறைந்து விட்டாள். போதத்தீவு மக்களின் வழக்கில் மருவி பூத தீவாக மாறியது பற்றி வந்தியத்தேவன் முதலில் சிந்தித்தார். பிறகு அத்தீவுக்குள்ளே இப்போது குடியிருக்கும் பூதம் எப்படிப்பட்ட பூதமாக இருக்கும் என்று எண்ணமிட்டார். பின்னர் இந்த அதிசயமான பெண்ணின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் மர்மம் என்னவாயிருக்கும் என்று வியந்தார். பூங்குழலி கூறியபடி ஒரு நாளிகைக்குள் திரும்பி வந்தால் படகில் ஏறிக்கொண்டு வந்தியத்தேவனையும் ஏறிக்கொள்ள சொன்னால். விசாரித்து விஷயத்தை தெரிந்து கொள்ள முடிந்ததா என்று வல்லவராயன் கேட்டார். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்காக மாந்தோட்டத்துக்கு வந்திருக்கிறாராம். நேற்றைக்கு இளவரசரும் மாந்தோட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும். எத்தனை நாள் மாந்தோட்டத்தில் இருப்பார் என்று தெரியாது. நீ அங்கே போய் தெரிந்து கொள்ளலாம் என்றாள் பூங்குழலி. மாந்தோட்டம் இங்கிருந்து எத்தனை தூரம் இருக்கும் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, 5-6 காத தூரம் இருக்கும். வழியெல்லாம் ஒரே காடு, கோடிக்கரை காடு மாதிரி இருக்கும் என்று நினைக்காதே. வானை எட்டும் மரங்கள் அடர்ந்த காடு. பட்ட பகலில் சில இடங்களில் இருட்டாக இருக்கும். யானை கூட்டங்களும் வேறு துஷ்ட மிருகங்களும் உண்டு. நீ ஜாக்கிரதையாக போய் சேர வேண்டும் அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. காட்டில் வழி காட்டுவதற்கு உன்னை போல் ஒரு கெட்டிக்கார பெண் மட்டும் இருந்தால் என்று வல்லவராயன் பெருமூச்சு விட்டார். அப்போது நீ ஒருவன் எண்ணத்துக்காக ஓலையை என்னிடம் கொடுத்துவிடு, நானே கொண்டு போய் கொடுக்கிறேன். இல்லை, முடியாது, ஏதோ பைத்தியக்காரியை போல் பேசுகிறேன். என்னால் முடியவே முடியாது. இளைய பிராட்டியிடம் ஒப்புக்கொண்டு வந்தாய் அல்லவா, அதை நீதான் செய்து முடிக்க வேண்டும் என்றாள். ஆகட்டும் பூங்குழலி, நானே செய்து முடிப்பேன். இன்னொருவர் கெஞ்சி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். நீ இவ்வளவு உதவி செய்தாய்தானே, அதுவே போதும். படகு நாகத்தீவை நெருங்கி கொண்டிருந்தது. பூங்குழலியின் கைகள் துடுப்பை வழக்கம் போல் வலித்து கொண்டிருந்தன. ஆனால் அவளுடைய உள்ளம் வேறு எங்கேயோ கனவு லோகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தது என்பது முகத்திலிருந்து தெரிந்தது. சமுத்திரகுமாரி என்று வந்தியத்தேவன் அழைத்தவுடன் அவள் திடுக்கிட்டு இவ்வுலகத்துக்கு வந்தாள். ஏன் கூப்பிட்டாய் அப்படின்னு பூங்குழலி கேட்டாங்க. ஏதோ என்னிடம் பிரதி உபகாரத்தை எதிர்பார்ப்பதாக சொன்னாயே, அதை இப்போது சொன்னால்தான் சொன்னது. இதோ கரை நெருங்கி வருகிறது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, பூங்குழலி உடனே மறுக்கவில்லை. சிந்திப்பதாக தோன்றியது.
ஆகையால் வந்தியத்தேவன் தைரியம் கொண்டு மேலும் கூறினார், நீ எனக்கு செய்த உதவி மிக பெரியது. எனக்கு மட்டும் நீ உதவவில்லை, சோழ சாம்ராஜ்யத்துக்கே உதவி புரிந்திருக்கிறாய். சோழ சக்கரவர்த்தியின் குலத்துக்கு மாபெரும் உதவி புரிந்திருக்கிறாய். இதற்கு பிரதியாக நான் ஏதாவது செய்யாவிட்டால் என் மனம் நிம்மதியடையாது என்றார். இதையெல்லாம் நீ உண்மையாக சொல்கிறாயா, அல்லது உலகில் உள்ள மற்ற ஆண் மக்களைப் போல வஞ்சகம் பேசுகிறாயா? சமுத்திரராஜன் அறிய சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, அதாவது தண்ணீரில் எழுதி வைக்கிறேன் என்கிறாயா அப்படின்னு பூங்குழலி கேட்க, ஆகாசவாணியும் பூமாதேவியும் அஷ்டதிக்கு பாலர்களும் சூரிய சந்திரர்களும் அறிய ஆணையிட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, உன்னுடைய சத்தியத்தையும் ஆணையும் நம்பி நான் சொல்லவில்லை. பொய் சொல்லும் வஞ்சகர்கள் சத்தியத்துக்கும் ஆணைக்கும் மட்டும் பயப்பட்டு விடுவார்களா? உன்னை முதலில் பார்த்த உடனேயே நீ நல்லவன் என்று எனக்கு தோன்றியது அப்படின்னு பூங்குழலி சொல்ல, முதலில் தோன்றிய எண்ணம்தான் எப்போதும் மேலானது, அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. பொன்னியின் செல்வரை பார்த்து அவரிடம் ஓலையை கொடுத்த பிறகு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பேச வேண்டியதையெல்லாம் பேசிய பிறகு அவர் அவகாசத்துடன் இருக்கும்போது சமுத்திரகுமாரியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேள். ஞாபகம் இருக்கிறது என்று அவர் சொன்னால் அவள்தான் எனக்கு படகு வலித்து கொண்டு வந்து இலங்கையில் இறக்கிவிட்டாள் என்று கூறு அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. பூங்குழலி, அவ்வளவு உயரத்திலேயா நீ பறக்க பார்க்கிறாய்? சிட்டுக்குருவி ஒன்று ககனராஜாவாகிய கருடன் பறக்கும் இடத்தில் நானும் போவேன் என்று பறக்கத் தொடங்கலாமா? இது உனக்கு நல்லதல்லவே. இவ்வாறு வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டார். வெளிப்படையாக இதை சொல்லத்தானா இவ்வளவு தயங்கினாய்? என்னவோ பெரிதாக கேட்கப் போகிறாய் என்று நினைத்தேன். இளவரசரிடம் கட்டாயம் நான் சொல்கிறேன். அவர் கேட்காமற் போனாலும் நானே சொல்கிறேன் என்றார். ஐயையோ, அவர் கேட்காவிட்டால் நீயாக ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, அதெல்லாம் முடியாது, சொல்லிதான் தீருவேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. என்ன சொல்வாய் அப்படின்னு பூங்குழலி கேட்க, நடந்தது நடந்தபடிதான் சொல்வேன். இளவரசரே, பொன்னியின் செல்வரே, சமுத்திரகுமாரியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா? ஞாபகம் இல்லாவிட்டால் இப்போது ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அவள்தான் என்னை பழுவேட்டையின் கொலைகார ஆட்களிடம் சிக்காமல் காப்பாற்றினாள். அவள்தான் தன்னந்தனியாக படகு தள்ளி கொண்டு வந்து என்னை இலங்கையில் சேர்த்தார். கடலில் விழுந்து தத்தளித்த என்னை அவள்தான் காப்பாற்றி படகில் ஏற்றிவிட்டாள். சமுத்திரகுமாரி உதவிராவிட்டால் நான் உயிருடன் வந்து உங்களை பார்த்திருக்க முடியாது. இந்த ஓலையும் உங்களுக்கு கிடைத்திராது என்று சொல்லுவேன். சரிதானே அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, இதுவரை சொன்னது சரிதான். மேலும் ஏதாவது சேர்த்தி கொண்டு விடாதே. இதையெல்லாம் நான் அவரிடம் சொன்னதாக சொல்லிவிடாதே அப்படின்னு பூங்குழலி சொல்ல, சேச்ச, என்னை முழு பைத்தியம் என்று நினைத்தாயா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, இளவரசர் அதற்கு ஏதேனும் மறுமொழி சொன்னால் அதை உள்ளது உள்ளபடி என்னிடம் சொல்ல வேண்டும். கூட்டியோ குறைந்தோ சொல்லக்கூடாது அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. உன்னை மறுபடி நான் எங்கே பார்ப்பது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, என்னை பார்ப்பதில் என்ன கஷ்டம்? கோடிக்கரையிலோ இந்த பூதத்தீவிலோ அல்லது இரண்டுக்கும் மத்தியில் படகிலோ இருப்பேன் அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. ஊருக்கு திரும்பும் போது இந்த வழியாக வந்தால் பூதத்தீவில் நீ இருக்கிறாயா என்று பார்க்கட்டுமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, தீவுக்குள்ளே எந்த காரணத்தை கொண்டும் நீ வரக்கூடாது. வந்தால் விபரீதமாகும். இந்த படகு கடலோரத்தில் இருக்கிறதா என்று பார். இருந்தால் ஏதாவது ஒரு அடையாளம் வைத்து கொண்டு சத்தம் செய். நான் நேற்று குயில் மாதிரி கூவினேனே, அந்த மாதிரி நீ கூவ முடியுமா அப்படின்னு பூங்குழலி கேட்டாங்க. குயில் மாதிரி கூவ முடியாது, ஆனால் மயில் மாதிரி சத்தம் செய்வேன், இதை கேள் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, வந்தியத்தேவன் வாயை கையினால் மூடிக்கொண்டு மயில் கத்துவது போன்ற அகோர குரலில் கத்தி காட்டினார். அதை கேட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். படகு நாகத்தீவின் கரையை அணுகியது. இருவரும் படகிலிருந்து இறங்கினார்கள். வந்தியத்தேவன் கரையில் ஏறி விடை பெற்று கொண்டார். பூங்குழலி படகை திருப்பினாள். வந்தியத்தேவன் சபலத்துடன் திரும்பி பார்த்தார். உன்னுடன் வருகிறேன் என்று சொல்லி அவளும் வரமாட்டாளா என்ற ஆசை அவர் மனதில் இன்னமும் கொஞ்சம் இருந்தது. ஆனால் பூங்குழலி அவரை கவனிக்கவே இல்லை. அதற்குள் அவள் கனவு லோகத்தில் சஞ்சரிக்க போய்விட்டாள் என்பதை அவள் முகம் எடுத்து காட்டியது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.